பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலைவிலே கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலைவேளையில் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்துல பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவான நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி செபிப்போம். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 30 அதிகாரம் 18 ஏசாயா 35:10 ஆவியானவர் பேசுகிறார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்க அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமேன். கர்த்தர் அருமையாக இந்த வார்த்தையை கொடுத்திருக்காரு. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்காக முதலாவதாக தேவன் சொல்கிறார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். கர்த்தர் காத்திருக்காராம், நீங்க காத்திருக்கல. நீங்க எப்ப செய்வாரு, என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு இறங்குறதுக்காக அவர் காத்திருக்காராம். காலையில என் மகளோ என் மகனே, நீ என் பாதத்துல உட்கார்ந்து செபிப்ப, உனக்காக நான் இரக்கம் பாராட்ட இறங்கி வரலாம் என்று இருக்கேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பாங்க. நம்ம அதிகாலையில நல்ல நம்மளுக்கு அப்பதான் உறக்கம் வரும். உங்களுக்கு மட்டும் இல்ல, முதலாவது அடியாளுக்கு தான் இந்த விஷயம். அழகா ஆவியானவர் நிற்கும் போது நல்ல உறக்கம் வரும். அந்த நேரம் ஆவியானவர் சொல்ல, நான் உனக்காக இறங்கி காத்திருக்கேன் மகளே மகனே. அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு, மனதுருகும்படி எழுந்திருப்பாராம். பாருங்க, மனதுருக்கமுள்ள தேவன். நம்ம தவறு செய்திருக்கோம், நம்ம குற்றம் செய்திருக்கோம், ஆனால் இயேசப்பா நம்ம மேல என் பிள்ளை என்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி மனதுருக்கத்தோட காத்திருப்பாராம். அவர் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். என் பிள்ளை இந்த நேரத்துல உட்கார்ந்துருவோம், என் பாதடியில உட்கார்ந்து என்கிட்ட ஜெபிக்கும், என் கூட பேசும் அப்படின்னு அவர் காத்திருக்கிறாராம். நீதி செய்கிற தேவன் காத்திருக்கிறாராம். பாருங்க, கர்த்தருக்கு அவர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். நீதி செய்யற தேவனுக்காக நம்ம காத்திருந்தா பாக்கியவான் என்று சொல்லியிருக்காரு. இந்த காலை வேளையில தேவ சமூகத்துலங்க நம்ம காத்திருக்கிறத விட தேவன் நம்மளுக்காக காத்திருக்கிறாருங்க. அவரை காக்க விடக்கூடாதுங்க. அவர் ஏசப்பா நம்ம பிள்ளை இந்த நேரத்துல ஜெபிக்குமே அப்படின்னு சொல்லி அவர் நம்மளுக்காக வானத்துல இருந்து பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு நிப்பாராங்க. நம்மளோட பேசட்டும், ஏசப்பா கூட நம்ம பேச, என் பிள்ளை என் கூட பேசும், இன்னைக்கு என் பிள்ளை என்கிட்ட இதை கேட்கும் அதை கேட்கும்னு சொல்லி மனதுருக்கம் உள்ள தேவன் நம்மளோட ஜெப அறையில காத்திருப்பாங்களாம். என் மகன் என்னோட பேச போறாங்க, இந்த நேரம் எவ்வளவு ஒரு அமைதியானது, என் பிள்ளைகளோட நான் பேச போறேன்னு இறங்கி வருவாங்களாம். அப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான் என்று சொன்னது மட்டும் இல்ல, கர்த்தரால் மீட்கப்பட்ட நம் ஒவ்வொருத்தரும் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் என்று கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தரை துதித்து ஆராதித்து அவரோட சமூகத்துக்கு வரும்போது நம் மேல இருக்கிற எல்லா சலிப்புகள், எல்லா சஞ்சலங்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போகுமா. கர்த்தரோட சந்தோஷம், சமாதானம், கிருப, மகிமை, அபிஷேகம் இந்த கால வேளையில ஏசப்பா கட்டவிழ்த்து விடுவாராங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுக்கு செய்ய போறாருங்க. நேற்றைய தினத்துல சொன்னார், அதிகாலையில என்னை தேடு கண்டடைவா என்று சொன்னார். அவர் அதிகாலையில தேடும் போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, சஞ்சலப்பட்ட ஒவ்வொரு இருதயத்தோடும் ஆவியானவர் பேசுவேன் என்று சொன்னார். இந்த நாள்ல சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நான் உனக்காக காத்திருக்கிறேன், நீ எனக்காக உட்கார்ந்திருக்கிறியா மகளே மகனே என்று கர்த்தர் கேட்கிறார். எசப்பா, இந்த கால வேளையில கூட எசப்பா, நீங்க உங்களை காத்திருக்க விட்ட நாட்கள் போது சுவாமி ராஜா. இனி வருகிற நாட்களை என் தேவனுக்காக நாங்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுக்கணும்டாடி. அப்பா, அந்த நேரத்தை கொடுக்க விடாம பொல்லாத வான மண்டலத்துல தகப்பனை கண்ணமிட்டு கொண்டிருக்கிற அவனுடைய கண்கள், செவிகள், சிந்தன மண்டலங்கள் நாவெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் டாடி. என் கர்த்தரோட சமூகத்துல கர்த்தரோட ஆனந்த களிப்பாக நாங்கள் பாடி துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு விடாத அளவுக்கு தடை பண்ணுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்துல உடைத்தெறிங்க தகப்பனே ராஜா. இந்த காலவெளியில ஒவ்வொருத்தரோடு நீங்க பாடி அப்பா துதிக்க நீங்க காத்திருக்கீங்க டாடி. நாங்கள் ஓடோடி வர நீங்க கிருபை செய்ததுக்காக இந்த காலவெளியில எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கீங்க. அதற்காக மக்கள் நன்றி சொல்லி சொத்தரிக்கிறோம் டாடி. இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் டாடி. நாங்கள் சிறுகணும் அப்பா, நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.